பாத்திருக்கீங்களா எம்ஜிஆர்? எம்ஜிஆரா? எம்ஜிஆர் தோட்டத்துக்கு போய்க்கிறேன். எம்ஜிஆரால நாங்கள் பிழைக்கிறோம். இப்போதைக்கு வியாபாரம் சரி கிடையாது, மீனும் வர்றது கிடையாது. இந்த மாதிரி வியாபாரம் கிடையாது. ஏதோ செலவு கிடைக்குதா அதை எடுத்துன்னு போகணும். கொரோனாலேருந்து வியாபாரம் கம்மியாயிடுச்சு. ஆனால் இது கடை 24 கடை இருந்தது. இப்போ இருக்கிறதே 7 கடை தான். அவரை குறைய சொல்ல முடியாது யாரும். அந்த ஒரு நல்ல ஒரு மனுஷன். அந்த மனுஷன் வந்து கடை கஷ்டம். எம்ஜிஆர் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? கம்மியாக இருக்கும். வெக்கப்படுறீங்களா? வயசு வெக்க இல்லை, கம்மியாக தான் இருக்கும். அப்பெல்லாம் பாட்டி ரொம்ப வெக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஒரே எம்ஜிஆர் படமா இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்களா? நான் இப்ப ஆலந்தூர்ல இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மார்க்கெட்ல தான் இருக்கேன். ஆலந்தூர்ல எம்ஜிஆர் மார்க்கெட்டா? கே நகர்ல தானே எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். அது எம்ஜிஆர் நகர் மார்க்கெட். இது ஆலந்தூர்ல இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மீன் மார்க்கெட் அல்லது எம்ஜிஆர் மார்க்கெட். இங்கே எம்ஜிஆருக்கான சொந்தமான காய்கறி கடைகள் இருக்குது, மீன் கடை இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடைகளுமே எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சு நஞ்சையாக இருந்த ஒரு இடத்த வாங்கி ஒரு கடை மாதிரி மார்க்கெட் கட்டி அது இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள்ட்டே கொடுத்துட்டாரு. இங்கேருந்து இப்போ வரைக்குமே எம்ஜிஆர் தோட்டத்துக்கு வாடகை போய்கிட்டு இருக்கு. இந்த மார்க்கெட்லேருந்து கிடைக்கக்கூடிய வாடகை வச்சு தான் எம்ஜிஆர் தோட்டத்தில் இருக்கக்கூடிய கரண்ட் பில்லாக அவங்க கட்டுறாங்க அப்படிங்கிற தகவலை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. எம்ஜிஆருக்கு சொந்தமான மார்க்கெட்டு ஆலந்தூரில் இப்போயும் இருக்குது. இப்போயும் இங்கேருந்து எம்ஜிஆர் தோட்டத்துக்கு வாடகை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப கேட்பதற்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்பேற்பட்ட மார்க்கெட், அந்த மீன் மார்க்கெட், அந்த காய்கறி மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இப்போ எம்ஜிஆருக்கு சொந்தமான அந்த மார்க்கெட் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பதற்காக தான் நம்ம நேரடியாகவே ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். வாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம ஒவ்வொரு விஷயங்களா எம்ஜிஆர் பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாத்திருக்கீங்களா எம்ஜிஆர்? எம்ஜிஆரா? எம்ஜிஆர் தோட்டத்துக்கு போய்க்கிறேன். வாடகைலாம் இல்லாதனால கொஞ்சம் நாங்கள் எங்களுக்கு பெனிஃபிட் தான். ஆனால் வாடகைலாம் இருந்தால் எங்களால் கொடுக்க முடியாது. ஆனால் எம்ஜிஆர் எங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. அது பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். எம்ஜிஆர் மார்க்கெட் வந்து திறந்துவதால மக்கள் வந்து நல்லா போயிடுச்சுருந்தாங்க. எம்ஜிஆரால நாங்கள் பிழைக்கிறோம். இப்போதைக்கு வியாபாரம் சரி கிடையாது, மீனும் வர்றது கிடையாது. இப்போதைக்கு அவரும் போகிறது கிடையாது. அங்கே இந்த மாதிரி வியாபாரம் கிடையாது. ஏதோ செலவு கிடைக்குதா அதை எடுத்துன்னு போகணும். எம்ஜிஆருக்கு இங்கிருந்து தான் மீன்லாம் போகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், அது எப்போனா 1972 77 அவருக்கு மீன் போகும், அவங்க வீட்டுக்கு போகும். 1966 எம்ஜிஆருக்கு இந்த கடை கொடுத்துருக்காங்க. இந்த கடை இருக்குது. எம்ஜிஆர் வேளச்சேரியில் ஒரு கடை, கே நகரில் ஒரு கடை. 3 இடமும் அவர் கொடுத்தது தான் எம்ஜிஆருக்கு. அண்ணாதுரை கொடுத்தது ஆட்சிக்கு வரும்போது, இங்கே ஆலந்தூரில் ஆட்சிக்கு வரும்போது கொடுத்தது. என்ன மாதிரி மீன்லாம் இங்கேருந்து போகும் எம்ஜிஆருக்கா? தோட்டத்துக்கு போகிறது வந்து வஞ்சிரம் போவோம், மத்தி போவோம், அயில போவோம். அவர் பிடிச்சது அதான். எத்தனை கிலோ போகும் வாரத்துல? ஒரு நாளைக்கு முதல்ல எம்ஜிஆர் இருக்கும்போது நிறைய வாங்குவாங்க. இப்போ வந்து அம்மா அவர் இறந்த பிற்பாடு அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுத்து அனுப்புவேன். ஆறுமுகன்றவர் இருப்பார், அது உள்ள வேலை சமையல்காரு. அவர்கிட்ட வந்து நந்தம்பாத்தில் கடை போட்டிருந்தேன், அங்கேருந்து கொடுத்துட்டு இருந்தேன். கொரோனாலேருந்து வியாபாரம் கம்மியாயிடுச்சு. ஆனால் இது கடை 24 கடை இருந்தது. இப்போ இருக்கிறதே 7 கடை தான். வியாபாரம் கம்மி. எம்ஜிஆரால் எல்லாம் போயிடுச்சு. நாங்கள்லாம் போயிடுச்சோம். நாங்கள் வந்து இது போயிடுச்சு. என் புள்ளைய படிக்க வச்சு நல்லா ஆளாக்கி விட்டாரு மார்க்கெட்டில் தான். அவரால் எந்த குறையும் இல்லை. அவர் வந்து நல்ல ஒரு சலுகை கொடுத்தாரு. நான் இப்போ சூழ்நிலை இப்போ வருமானம் இல்லாமல் போய் தான் கடையால் வியாபாரம் கம்மியாகிடுச்சு. மார்க்கெட்டு கடைங்க ஜனம் இல்லை. இப்போ இருக்கிறதே ஒரு 7 கடை தான் இருக்குது. இது வருமானம் தான் அங்கே போகுது. விரால் மீன் கேட்பாரு, மத்தி மீன் கேட்பாரு, அது கொடுத்து அமைச்சிக்கிறோம். ஆயில மீன், விரால் மீன் தான் கொண்டு கொடுப்பாராம். புதுசு புதுசாக வஞ்சிரமும் அவர் இங்கேருந்து போகுது. கருவாடு, மத்தி மீன், காணாங்கத்த மீன் அதெல்லாம் போவோம். இப்போ தோட்டத்தில் எங்கே வாங்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் தோட்டத்துலேருந்து இங்கே வந்து வசூல் பண்ணின்னு போகிறாங்க. வாரம் வாரம் வசூல் பண்ணி போவாங்க. கடைக்காசு வாடகை ஒரு கடைக்கு 100 ரூபாய். 10 கடை தான் இப்போ வியாபாரமே, நிறைய கிடையாது. இப்போ எல்லாமே சுருக்கிட்டாங்க. அவர் இருக்கும்போது எல்லாம் சுத்தமாக இருந்தது. இப்போ அவர் இல்லாதனால எதையுமே பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை.
எல்லா பரம்பரையாக இருக்கிறோம்ப்பா நாங்கள். எங்கள் பாட்டி இருந்தாங்க, எங்கள் அம்மா இருந்தாங்க, இப்போ நாங்கள் இருக்கிறோம், எங்கள் அக்கா இருந்தது. இது மாதிரி பரம்பரை தலைமுறையாக எங்களுக்குன்னு எழுதி வச்சிட்டாரு எம்ஜிஆர். இந்த இடத்த மீனவர்களுக்குன்னு கொடுத்துருக்காரு. அவர் தோட்டத்தை வேலை செய்யறவங்க கூட கிஞ்சி சட்டை இருந்தால் கூட கூப்பிட்டு நல்ல சட்டை கொடுப்பார். அந்த ஆள் சலுகை கொடுத்துருந்தார் எம்ஜிஆர். அவர் குறைய சொல்ல முடியாது யாரும். அந்த ஒரு நல்ல ஒரு மனுஷன். அந்த மனுஷன் வந்து கிடைக்க கஷ்டம். எம்ஜிஆர் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். வெக்கப்படுறீங்களா? வயசு வெக்க இல்லை, கம்மியாக தான் இருக்கும் அப்போல்லாம். பாட்டி ரொம்ப வெக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் இருக்கும்போது நல்ல சலுகை தான், எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. இப்போதைக்கு எங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது. முதல்ல வந்து எம்ஜிஆர் பிறந்த நாளுக்கு, இறந்த நாளுக்கு அன்னதானம்லாம் கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் கொடுக்குறதே கிடையாது, யாரும் செய்யறது கிடையாது. ஜெயலலிதா இறந்த நாளுக்கும் செய்யறது கிடையாது, எம்ஜிஆர் செத்த நாளுக்கும் செய்யறது கிடையாது, பிறந்த நாளுக்கும் செய்யறது கிடையாது. யாருமே மார்க்கெட்டுக்குள்ளே வந்து எதுவும் செய்யறது கிடையாதுப்பா. எல்லாம் வெளியே தான் செஞ்சுக்கிறாங்க. கடைக்குள்ளே வந்து யாரும் செய்யலை. தயவுசெய்து அதெல்லாம் செய்ய சொல்லுங்க. முதல்ல மார்க்கெட், எம்ஜிஆர் மார்க்கெட்டு, எம்ஜிஆர் மார்க்கெட் பேர் இருக்கணும், அவர் பேர் மரியாதை இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்ய சொல்லுங்க. இன்னைக்கு அவர் கடையில் வச்சு தான் இன்னைக்கு நான் சம்பாதிச்சு என் புள்ளியை படிக்க வச்சு இன்னைக்கு ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க என் பசங்க. அந்த மார்க்கெட்டால் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். அது எந்த குறையும் கிடையாது. சென்னை சிட்டிக்குள்ள எல்லா கடைகளும் மூடி இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்குண்டான விளக்கங்களும் ஆட்கள் கொடுத்துருப்பாங்க. இது வந்து அவங்க ஆட்சியை குறை சொல்கிறாங்களா இல்லை வாழ்ந்த ஆட்களை குறை சொல்கிறாங்களான்னு பாருங்கள் நீங்களே. ஒவ்வொருத்தருடைய மனவேதனை எப்படி இருக்குன்ட்டு. ஒரு காலத்தில் திருவிழா மாதிரி இருந்த இந்த ஒரு மார்க்கெட்டு நம்மளுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் வீடியோ கடைசியாக எடுத்து போடலாம். ஆலந்தூர் அதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் தேடி போடுறோம். இருந்தோம்னா நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ இது ஒரு மார்க்கெட்டுவான சூழ்நிலையே இல்லை. ஏதோ சினிமா ஷூட்டிங்கு ஃபஸ்ட்டு செட்டு போட்ட மாதிரி இருக்குது. எதுவுமே இல்லாமல் ஒரு காலத்தில் இதை நம்பி தான் சினிமா உலகமும் இருந்தது. சினிமாவில் அந்த ஒரு தலைவர் தான் முதலமைச்சராகவும் ஆகியிருக்காரு. இப்போ அவரோட மார்க்கெட்டு இப்போ இப்படி இருக்குது. இவங்களோட மனவேதனைலாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கான இப்போ எந்த அரசாக இருந்தாலும் பரவாயில்லதாங்க. கடலில் மீன் வந்து ஜாதி பார்த்து வரதில்லை. அந்த மீனை சாப்பிட்றவங்க எல்லா மதத்துக்காரங்க தான் சாப்பிட்றாங்க. இவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு அவங்க சொல்கிற கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு எந்த அரசு முன் வந்தாலும் அதுக்கு ஆதரவு தருவாங்க.